ஹாய் கைஸ், வெல்கம் டு மேக் இந்தியா. இன்றைக்கி எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோவில் பாலிகேப் ஃபேனு 2 பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் அமேசானில். அதில் ஒன்று தான் டெலிவரி பண்ணாங்க, இன்னொன்று வரலன்னு சொல்லியிருந்தோம். அதை என்ன பண்ணோன்னா, நம்ம ஒன்று கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஆட்டோபர்க்கில் ஸ்மார்ட் ஃபேன் ஒன்று நம்ம புக் பண்ணியிருக்கோம். இது நேம் பார்த்திங்கன்னா ரெனேசா ஆலோ ஸ்மார்ட் மேட் ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் இது. ஸோ இது அன்பாக்சிங் அண்ட் இன்ஸ்டலேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பாக்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பாலிகேப்போட இந்த பாக்ஸ் நல்லா தான் இருக்குது, ஆட்டோபர்க் இது. ஸோ உள்ளே பேக்கிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ பாக்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஓப்பனாக தான் இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான QR கோடு கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிங் கிளாம்ப்பு, ஒரு ஸ்மார்ட் ரிமோட்டு, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோபர்க்கோட மெயின் யூனிட்டு. ஓகே, இதுலேயுமே பாருங்கள் இந்த ஓப்பனாக தான் வந்திருக்கு. இந்த பாட்டம் மட்டும் ஏன் கவர் ஓப்பனாக வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸோ இது ஃபால் சீலிங் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு போடுறதுக்காக இந்த கவர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 கோனப்பே கொடுத்துருக்காங்க. சீலிங் ராடு, அப்புறம் 3 விங்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த பாக்ஸில் பேட்ரி செட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அசெம்பிள் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது ஓப்பன் பண்ணால் பாருங்கள், இதில் போர்டு உள்ளே கொடுத்துருக்காங்க. PCB நம்ம பாலிகேப்பில் இங்கே டாப்பில் இருந்தது. அதே மாதிரி இதுக்கு ஒரு கனெக்டர் இருக்கும் பாலிகேப்பில். இது கனெக்டர் இல்லை, வெறும் ஒயரை இந்த மாதிரி கப்பு கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம ஒயர் ஜாயின் பண்ணிட்டு இந்த கப்பு போட்டு ப்ளக் பண்ணிக்கணும். அந்த டைப்பில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அழகாக இங்கே ஒரு கனெக்டர் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். கனெக்டர் கொடுக்காமல் இது ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது பாருங்கள், எப்போவுமே இது ஓப்பனாக தான் இருக்குது. லாஸ்ட் டைம் அந்த பாலிகேப் ஃபேனும் ஓப்பனாக தான் இருந்தது, இதுவும் ஓப்பனாக தான் இருந்தது. ஓகே, டைட் பண்ணியாச்சு. ஆனால் இது பாலிகேப்போட கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. விங்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரொம்பவும் ஹார்டாகவும் இல்லை, ரொம்ப மெலிசாக திக்னாகவும் இல்லை, நார்மலாக இருக்குது விங்ஸு. ஓகே, இதை நம்ம இப்போ அசெம்பிள் பண்ணிடலாம். எப்போவுமே விங்ஸை ஃபுல் டைட் வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. அதே மாதிரி விங்ஸ் இந்த மாதிரி டைட் பண்ணும்போது பேஸில் இந்த மாதிரி தர்மக்கோலோ இல்லை சாஃப்ட் கிளாத் ஏதோ வச்சு பண்ணிங்கன்னா அந்த பாட்டம் ஸ்க்ராச்சஸ் ஆகாமல் இருக்கும், டேமேஜ் ஆகாமல் இருக்கும். விங்ஸை நல்லா டைட் பண்ணால் தான் ரன்னிங்கில் நாய்ஸ் வராமல் இருக்கும். அப்புறம் இந்த ராட் செட் பண்ணிடலாம், ஒயரிங் கனெக்ஷன் பண்ணி.
ராடு கப்புக்கு இந்த மாதிரி நட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கு பாட்டத்தில் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே தான் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒயரிங் போடுறதுக்கு முன்னாடி நான் போட்டுட்டேன், ட்ரை பண்ணி பார்க்குறேன் உள்ளே போதான்னு. ஸோ இந்த ஸ்மால் இது வந்து டாப்புக்கு வரும், இந்த பிக் ஒன் வந்து பாட்டத்துக்கு வரும். கோணப்பை இதுலேருந்து இப்போ அந்த ஒயரிங்கை ஈர்த்துக்கலாம். ஸோ நம்ம இதில் வச்சு இந்த போல்ட்டு போட்டுக்கலாம். எப்போவுமே இந்த ராட்ஸை வந்து ஃபுல் டைட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து சேஃப்டி. ஸோ இது மாதிரி ஃபுல் டைட் வச்சு இந்த ராடு ஷேக் பண்ணி பாருங்கள். அந்த ராடு ஷேக் ஆகாமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா ரன்னிங்கில் வந்து ஒரு நாய்ஸ் வரும், அதுவும் இல்லாமல் ஃபேன் வந்து இப்படி ஷேக் ஆகும். இந்த காற்று பின்னும் போட்டுருங்க, அதுதான் நல்லது. அது அப்போ தான் அந்த இன்கேஸ் அந்த நட்டு ஓப்பன் ஆச்சுன்னா கூட வெளியில் வராமல் இருக்கும். ஸோ ரெட்டை வந்து ரெட்டுலேயும் பிளாக்கை வந்து பிளாக்லேயும் கனெக்ட் பண்ணிவிடுவோம். எவ்வளோ சிம்பிளாக கொடுத்துட்டாங்க பாருங்கள், ஒரு கப்பு வச்சு. ஆக்சுவலாக வந்து இதுக்கு ஒரு கனெக்டர் வரும், வெறும் ஒரு கப்பு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து இப்போது நம்ம சீலிங் ரோஸில் மாட்டணும். ஸோ அதை மாட்டிட்டு எப்படி ரன் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து ஸ்மார்ட்டு ஃபேன். இது வந்து அலெக்ஸாலையும் ரன் ஆகும், கூகுள்லேயும் ரன் ஆகும், IoT அதுலேயும் ரன் ஆகும். டைரெக்டாகவும் நம்ம மொபைல் ஆப் மூலிமா கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து அது என்னென்னன்றது பார்க்கலாம். ஸோ கைஸ், இது அந்த ரிமோட்டு 2 பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த ரிமோட்டை பேட்ரி போட்டு பார்ப்போம். ரிமோட்டில் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணோடனே ரன் ஆகுது. நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ நல்லாவே இருக்குது. ரிமோட்டில் நம்ம ஆன் பண்ணலாம். ஸோ ஆஃப் ஆகிடுச்சு. இப்போது நம்ம 1 ப்ரெஸ் பண்ணுவோம், ஒரே ஒரு லைட் எரியுது, சிங்கிள் ஸ்பீடு. 2 ப்ரெஸ் பண்ணிடுங்க. 3, 4, 5. P6 ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு டர்போ மோடு, அதாவது எக்ஸ்ட்ரா ஸ்பீடு வருது. அந்த எல்லா லைட்டுமே எரியுது பாருங்கள், 6 லைட்டுமே இருக்குது. BA ப்ரெஸ் பண்ணால், அதில் BA ப்ரெஸ் பண்ணால் 6 லைட்டுமே எரியுது. அப்புறம் வந்து இது LED லைட்டு. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்லீப் மோடு செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நாய்ஸ் கம்மியாகிட்டு அந்த ப்ரீஸ் மோடுப்பாங்க இல்லையா, அதில் நம்ம பார்க்கலாம் ப்ரீஸ்ன்னு, அந்த மாதிரி உங்களுக்கு லைட்டாக அந்த நாய்ஸ் கம்மியாகிட்டு ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிக்கும். அதே மாதிரி டைம்லாம் செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஸ்மார்ட் ரிமோட். இதில் வந்து நம்ம ஃபேனில் வந்து வைஃபை அண்ட் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணலான்னு போட்டிருக்காங்க. அதெல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ இந்த அப்டேட் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ அப்டேட் வரும். பாய்.